நீங்க அவசர அவசரமா ஓடுனீங்கல்ல, ஓடி போய் அஜித்குமார் வீட்ல போய் ஆறுதல் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு ஓடியா கன்னியாகுமரிக்கு? அதான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட உண்மையான உணர்வுன்றது. ஆட்சி நிர்வாகம் ஆரம்பிச்சு ஒரு 50 நாட்கள் கூட இன்னும் ஆகாத பட்சத்துல நீங்க ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கறது எப்படி நீங்க தீர்மானிக்க முடியும்? இல்ல, நீங்க சினிமா நடிகர் மாதிரியே பேசுனீங்க நீங்க. அது பேசுனீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. இவர் இறங்கி கொஞ்ச நேரம் நடந்து ஒரு 500 போலீஸ் முன்னாடி 5000 போலீஸு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு எதுக்கு இப்படி இன்னமும் அந்த சினிமாத்துவமான அரசியலை ஏன்ற நான் திமுக எவ்வளவு மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு. அப்போ என்னைக்காவது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா நீங்கள்? எது செஞ்சாலும் திமுக சூப்பர், திமுக சூப்பர், திமுக சூப்பர்ன்ட்டு இன்றைக்கி அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி திமுகவை பற்றி வாரி இப்போ கூட சமீபத்தில் கூட நேற்று கூட ஒரு விமர்சனங்கள் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபடுது, தாவக ஈடுபடலைன்றாரு. இது உண்மையா? பாஜக ஈடுபட்டால் தான் நாங்கள் எதிர்ப்போம், தாவக ஈடுபட்டால் நாங்கள் கைத்தட்டி வரவேற்போம். இது எந்த விதமான அரசியல்? சொந்த தாய் தந்தை காலில் கூட விழுந்திருக்க மாட்டானுங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓட்டுக்காக ரோட்டில் போகிற அத்தனை பேருடைய காலில் கையில் விழுந்து ஓட்டு வாங்கி அவங்க சட்டமன்ற உறுப்பினரான பிறகு ஒரு 10 நாளில் தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் மக்களுக்கான உறுப்பினர்கள். எடப்பாடி முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் பல முறை சொன்னார், 1 மாதத்தில் போயிடும் ஆட்சி, 2 மாதத்தில் போயிடும், 3 மாதத்தில் போயிடும். அதேமாதிரி திமுக ஆட்சி வந்த பிறகு கூட இதே அதிமுக அதேமாரி குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த அரசியல் ரீதியாக வச்சு பேசக்கூடிய பேச்சுக்கு தான். அதுக்கெல்லாம் நம்ம விளக்கெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டியதே இல்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாடு கரப்ஷன் இல்லா தமிழகம், எந்தவித ஒரு லஞ்சமும் இருக்கக்கூடாது, எந்தவித குற்ற செயல்கள்லாம் இருக்காத ஒரு தமிழகத்தை உருவாக்குறதா முதல்வரோட ஒரு முதல் தேர்தல் அறிக்கையாகவே இங்கே இருந்துச்சு. அதை இங்கே காட்டுற மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாருமே இங்கே எந்த குற்ற செயலும் ஈடுபடக்கூடாது, லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது, அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பதவி பறிக்கப்படும், அவங்க வெளியே அனுப்பப்படுவாங்க அப்படின்னு ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காரு இல்லையா? இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? இது வரவேற்பு கொடுப்பதுன்றது அவர் முதல்வர் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸுக்கு நல்லாயிருக்கும், மீடியாவுக்கு ஒரு தலைப்பு செய்திக்கு ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் சொல்லுங்கள்? என்ன மாற்றம் நீ இன்னைக்கு இப்படி நான் அட்வைஸ் பண்ணுறேன் இல்ல எல்லாமே ரீல்ஸ் அப்படின்னு நீங்க அந்த கோணத்திலே பார்த்தா ரீல்ஸ் கோணம் அப்ப பார்க்க எதுவுமே அவர் பேசவே முடியாத அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது 100 ரூபாய் டிக்கெட்டு 200 ரூபாய் டிக்கெட்டு 2000 1000 கொடுத்து வாங்கி உன் ரசிகர் பார்த்ததே உன்னால் தடுக்க முடியல. உங்களால் நம்மளுக்கு அதிகாரம் எப்போ வருதோ அப்போதானே நம்ம கையில் எடுக்க முடியும். என்னது, நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு என்னுடைய ரசிகர்கள் 100 ரூபாய் டிக்கெட்டு 100 ரூபா கொடுத்து தான் வாங்கணும், 200 ரூபாய் டிக்கெட்டு 200 ரூபா கொடுத்து தான் வாங்கணும், பிளாக்கில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை நீங்கள் வெளியிட்டிருந்தாவே உங்கள் டிக்கெட்டை யாரும் வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, விற்கட்டும் சொல்லி விற்க விட்டு பிளாக் டிக்கெட் விற்றவன் தான் இன்றைக்கி அமைச்சராகவும் எம்எல்ஏவும் இருக்கான். நீங்கள் மாற்றம் கொண்டு வரணுன்னா எப்படி கொண்டு வருவீங்க? முள்ள மாதிரி முடிச்சவைகளை வச்சு நான் மாற்றம் கொண்டு வருவேன்னா எப்படி கொண்டு வர முடியுன்றேன். நான் எனக்கு ஒன்றும் புரியல. அது 10-100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் 2 பேரை தவிர மற்ற எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஊழல் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் தான் தாவேக்கால இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் குறிப்பிடுறீங்களா? 100%. என்ன குறிப்பிடுறது என்ன, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்த விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள் பிளாக்ல டிக்கெட் விற்றானா இல்லையா சொல்லுங்கள்? ஒரு ஆள் சொல்லுங்கள், விற்றாங்களா இல்லையா? விற்றவங்க தான் இன்றைக்கி எம்எல்ஏ ஆனாங்க, விற்றவங்க தான் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கும்போது நீங்கள் ஏன் கண்டிக்கல? இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ யோகியம் மாரி பேசுகிறத அன்றைக்கே நீங்கள் அவங்கள சரிப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது நம்மளை கைத்தட்டி வரவேற்கலாம். அப்படிங்கும்போது அன்றைக்கே அப்படி ஒரு பிழை நடக்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருந்தீங்க. உங்களுக்கு 100 கோடி 200 கோடி வாங்கி வைக்கிறது தான் இருந்தீங்களே தவிர தன்னுடைய படம் என்ன ரேட் அமௌண்ட்டு கொடுத்து ரசிகர்கள் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்கன்றதை நீங்கள் கவலைப்படல.
இன்னைக்கு வந்து நான் வந்து ஊழலில்லா தூய்மையான ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்றீங்க. டயலாக் அதை நம்பி பேசுறீங்க. தானே மக்கள் வாக்களிச்சு இப்ப வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. தமிழக மக்கள் நீங்க வாக்களி ஏத்துக்கல அப்படிங்கிறதுனால வந்துட்டு மக்கள் வந்து ஏத்துட்டு இருக்காங்கல்ல இங்க. என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். எல்லாம் இந்த இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஓட்டு போடணும், மாற்றம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க. ஆனா, அந்த மாற்றம் கொண்டு வந்தக்கூடிய தலைமை வந்து சரியான நபர்கள் இல்ல. இதுதான் வேதனை. என்னைக்கு தமிழகத்துல வந்து இல்ல ஒரு இல்ல, இல்ல. நம்ம இல்ல ஆட்சி நிர்வாகம் ஆரம்பிச்சு ஒரு 50 நாட்கள் கூட இன்னும் ஆகாத பட்சத்துல நீங்க ஒரு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கறது எப்படி நீங்க தீர்மானிக்க முடியும்? இல்ல நீங்க சினிமா நடிகர் மாரியே பேசுறீங்க நீங்க. அது பேசுனீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. இது விளையாட்டு பூச்சி, விளையாட்டு பொருள் இல்ல இது. இப்பதான் இல்ல யதார்த்தத்தை இல்ல, இல்ல, இல்ல. யதார்த்தத்தை பேச வேண்டிய நான் இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும் பொழுது அததான் நான் சொல்றேன் நானு. இப்பதான் ஆட்சிக்கு வந்தாரு. கொஞ்சம் டைம் குடுங்க. இது ஒரு அரசாட்சிம்மா. ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட டைம் குடுக்க முடியாது. ஒரு நாள், ஒரு நிமிஷம் கூட நம்ம டைம் குடுக்க முடியாது. புரியுதுங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க ஸ்டடி பண்ணணும். நெறைய நடிகர் ரீல்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. வந்தாரு ஆட்சிக்கு ஒரு 6 மாசம் டைம் இல்ல குடுங்க. ஏற்கனவே 1 வருஷம் டைம் குடுங்க. தாவேக தரப்புல இருந்து கேட்டாச்சு 6 மாதம் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க. இல்ல அப்படி கேட்கறதே முட்டாள் தானேன்றேன் நானு. அரசாட்சியில வந்துட்டு நான் எனக்கு ஒரு 6 மாசம் டைம் குடுங்கன்னு சொல்றது எப்படி? வந்த உடனே ஸ்டடி பண்ணணும். ஒரு நாள் நீங்க விட்டாலும் ஒட்டுமொத்த சிஸ்டமே காலியாயிடும். நீங்க 6 மாசம் வந்து அப்படியே விட்டீங்கன்னு சொன்னா, அப்படியே சிஸ்டமே காலி ஆயிடுமில்ல. 6 மாசம் நீங்க வந்து ஸ்டடி ஆகுற வரையிலும், இப்போ வந்து பத்திரப்பதிவே இருக்கட்டும், இது இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே இருக்கட்டும், இல்ல சிஎம்டில உதாரணத்துக்கு கேளுங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா 5 ஆண்டு காலமா நீங்க பண்ணதெல்லாம் நாங்க வந்து 50 நாள்ல எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி அங்க எழுப்புறாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன், 50 ஆண்டு காலத்துல அவங்க பண்ணது, நீங்க 5 நாள்ல பண்ணி முடிங்கன்றது இல்ல. குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இப்போ இந்த சிஸ்டமே இயங்காம இருக்கு. இது உண்மையா இல்லையா? நீங்க என்னென்ன சொல்லிட்டு நீங்க எதை இல்ல, வச்சு சொல்றீங்க இல்ல. சிஸ்டம் நீங்க எதை வச்சு என்னென்ன சொல்றீங்க? வாக்குறுதி குடுத்துட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களோ, அது ஒண்ணும் எதுவுமே நிறைவேற்றி ஒரு விஷயம் நடந்துட்டு தானே இருக்கு எது தாவே நிறைவேத்துனீங்க காட்சியில ஒவ்வொரு சொல்லுங்க. நாள்லயும். சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனையா இருக்கு? நீங்க இதே வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில அஜித்குமார் கொல்லப்படும் லாக்கப் டெத் ம். ஆகும்போது நீங்க என்னென்ன இதே வந்து நம்ம வள்ளூர் கோட்டத்தாண்ட மீட்டிங் போட்டு என்னென்ன டயலாக் விட்டீங்க? "சிஎம் சார் ஃபோன் பண்ணா போதுமா சார்?" அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா? ஃபோன் பண்ணி ஆறுதல் பண்ணீங்க. ஆறுதல் படுத்துறது மட்டும் போதுமா சார்? அப்படின்னு டயலாக் எல்லாம் சினிமா டயலாக் எல்லாம் விட்டு இதெல்லாம் பேசுனீங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்ப இன்னைக்கு நடவடிக்கை கன்னியாகுமரி இல்ல இல்ல, இல்ல. நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா எடுக்கப்படலையா? அப்ப அன்னைக்கு அத நடவடிக்கை சொல்லுங்க. அன்னைக்கு அப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா சரி. எடுக்கப்படலையா? அன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது பண்ணாங்களா இல்லையா? அஜித்குமார் கொலைக்கு சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது பண்ணி சிறையில போட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க அவசர அவசரமா ஓடுனீங்கல்ல. ஓடி போய் அஜித்குமார் வீட்ல போய் ஆறுதல் சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஓடியா கன்னியாகுமரிக்கு? அதுதான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட உண்மையான உணர்வுன்றது. இன்னைக்கு ஓட வேண்டியது தானே கன்னியாகுமரிக்கு? கன்னியாகுமரிக்கு ஓடி போய், இன்னைக்கு லாக்கப் டெத்தில் இருந்த அந்த மாற்றுத்திறனாளியுடைய குடும்பத்தாரை சந்திச்சு, அவங்களுக்கு உண்டான நிதி உதவி உதவி பண்ணிட்டு, நீ உன்னைய பார்க்க வந்தவனுக்கெல்லாம் அரசு பதவி குடுக்குற உங்க அப்பன் வீட்டு சொத்து மாரி, இன்னைக்கு போய் அப்போ காவலர்கள் அநியாயமான முறையில அடிச்சு கொன்னு இருக்காங்க. இல்ல அந்த நபருடைய குடும்பத்த கண்டிப்பா நான் என்ன கண்டிப்பா சொல்றேன், அதற்கான இழப்பீட்டை வந்து நம்ம தமிழக அரசு செய்யாம போயிடுமா? எப்போ? தமிழக முதல்வர் செய்யாம போயிடுவாரா? அப்ப அது தெரியுது இல்லையா? அப்ப கடந்த ஆட்சியில் மட்டும் ஏன் குதிச்ச? இதுதான் கேள்வி. கரெக்ட்டு. நீங்க சொல்றது கரெக்ட்டு. யாரும் விட்டுற போறதில்ல. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவர்கள கைது பண்ணலாம், அல்லது வழக்கு போடலாம், அவங்கள சிறையில கூட தள்ளலாம். புரியுதுங்களா? ஆனா, இதே மாரி தானே கடந்த திமுக ஆட்சியில வந்தது. அதுக்கு ஏன் போட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்க? வள்ளுவர் கோட்டத்துல நின்னு. சரி இப்போ வந்து ஒருமையில இப்ப இவர் வந்து ஸ்டாலின் அங்கிள்னு பேசினதுக்கு இப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. தொடர்ந்து அத பத்தியே பேசிட்டு வரீங்க. இப்ப அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன பண்றாரு? ஒருமையில பேசியிருக்காரு. அப்ப இத எப்படி ஏத்துக்க முடியும்? சரிங்க. இப்ப இந்த தாவேக வரையும் தரப்பு அதற்கான வழக்கையுமே அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. நான் நான் ஒரே வழக்கறிஞர் ஒரு தொடர்ந்து இருக்கிறாரு. விஷயம், விஜய் வந்து இன்ன வரையிலும் அரசியலா ஒரு அறிவுபூர்வமான பேச்சு இன்ன வரையிலும் பேசல. தேர்தலுக்கு முன்னாடியும் பேசல. தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகாச்சும் ஸ்டடி பண்ணி பேசுவாருன்னு நெனச்சா பேசல. அப்படின்னும்போது நையாண்டி, இ நக்கலு, ஓடுறாங்கன்னு ஓடியெல்லாம் காமிக்கிறீங்க. மரத்தான்ல நீங்க எப்படி 10 கிலோமீட்டர் வந்து 10 இடத்துல உட்காந்து ஓடுனீங்களா? தெரியாதா? பார்த்தோம் தானே எல்லாமே. கரூர் மேட்டர்ல யார் ஓடுனா? ஏன் ஓடி வந்தீங்க? தமிழ்நாடே பார்த்தது. அதுக்குன்னு சொல்லி நான் திமுகவுக்கு சும்படிக்கிறவன் இல்ல. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவுடைய மக்கள் விரோத இல்ல செயல்பாடுகளை அதுக்கான விளக்கத்தை முதல்வர்கள் குடுத்துட்டாரு. என்ன நாங்க குடுத்துட்டாரு? ஏன் அங்கிருந்து வந்தோம் அப்படிங்கறத குடுத்தாரா? குடுக்கலையா? அ
கொடுத்துட்டாரு. என்ன விளக்கத்தை கொடுத்தாரு சொல்லுங்க. காவல்துறை தானே அங்கேருந்து நீங்க போங்க, இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொன்னதின் விளைவாகத்தான் அவர் அங்கேருந்து கிளம்பி இருக்காரு. காவல்துறை எனக்கு அப்போ சொல்லி காவல்துறையை வச்சு சொல்ல சொன்னது யாரு அப்படிங்கறதா அவருடைய கேள்வியா அங்க இல்ல இருக்குது. இல்ல அவர் சொன்னது என்னன்னா, அப்புறம் எப்படி நீங்க அவர் ஓடிட்டார் நீங்க சொல்ல முடியும்? கேளுங்க, நீங்க 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 ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, காவல்துறை நினைச்சிருந்தா இந்த கூட்டத்துக்கு வராம தடுத்து இருக்கலாம். காவல்துறை போக சொன்னதுனால நான் அந்த கூட்டத்துக்கு வந்தேன்னு காவல்துறை மேலே பழிய போடுறாரு. ஓடி வந்தது காவல்துறை மேலே பழிய போடல அவரு. ஓடி அவரு அந்த வீடியோ ஓடி அந்த வந்தது வீடியோ யாரு? அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அவர் பேசியிருப்பாரு. நான் இங்க இருந்தா இன்னும் பிரச்சனையாகும், நீங்க இங்க இருந்து உடனே கிளம்புங்கன்னு சொன்னதே காவல்துறை தான். அப்போ அந்த காவல்துறையா அங்க சொல்ல வச்சது யாரு, அப்போதைய அரசு யாரு அப்படிங்கிற பல கேள்விகளை விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. முதல்வர் விஜய் சரி, அவர்கள் இப்போ ஆட்சி கேட்டிருக்காரு. உங்க கையில தானே இருக்கு. நீங்க வந்தீங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த கரூர் சம்பவமா ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிக்க வேண்டியதுதானே? அதான் ஆல்ரெடி சிபிஐ போயிட்டு இருக்கே. அப்போ சிபிஐ போயிட்டே இருக்கு இல்லையா? அதை பற்றி பேசக்கூடாதுன்றது ஒரு முதல்வருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். சிபிஐ விசாரணையில் இருக்குது. இந்த சம்பவமாக நம்ம பேசுறது முட்டாள்தனம், இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றது முதல்வருக்கு தெரியாதா? ஏன் பேசுகிறேன்? இல்ல, பேசுறதுங்கிறது வேற, விளக்கம்ங்கிறது வேற. என்ன விளக்கம்? மக்களுக்கான விளக்கத்தை மக்களை கொடுக்க வேண்டிய ஏமாத்து இடத்துல அவர் நானே இருக்கும் சொல்கிறேன், பொழுது மக்களை அந்த ஏமாத்து விளக்கத்தை அவர் கொடுத்துதானே ஆகணும். நானே சொல்கிறேன், மக்களை ஏமாத்துறேன்னு சொல்லுவேன். அதாவது நீங்கள் கரூரில் இறந்தவங்களுடைய குடும்பத்தாரை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் வந்து ஆறுதல் சொன்னது உலகம் அறிஞ்ச விஷயம். அது அதெல்லாம் மறக்க முடியாது. பார்க்காம இல்லை, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அஜித்குமார் விஷயத்துக்கு இரவோட இரவாக போய் நீங்கள் வீட்டில் போய் சந்திச்சு அப்போ மக்கள் படை வந்து இல்லையா? நீங்கள் கூட்டினா தான் மக்கள் படை வரும். நேற்று கூட பெரம்பூரில் அலுவலகம் திறக்க போகிறாருன்னு சொல்லி 5000 போலீஸு, எல்லா தெருவும் பிளாக்கு. என்ன 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 விஜய் வரார், விஜய் வரார். ஆனால் உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், போஸ்டர் இல்லை, கொடி இல்லை, பேனர் இல்லை. மக்கள் பாருங்கள் எப்படி கூட்டிட்டாங்க. காலையிலிருந்து அந்த பெரம்பூரில் அந்த சந்துகள்லாம் பேரிகாட்டை போட்டு, எங்கே இருந்த போலீஸும் தூக்கிட்டு வந்தாங்க போட்டுட்டு, ஒரு தெருக்குள்ளே சைக்கிளில் பைக்கில் போக முடியாத அளவுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே அங்கே அந்த அந்த பெரம்பூர் தொகுதி அப்படியே ஒரு சிறையாக்கி, அப்போ மக்கள் வீட்டில் உள்ள மக்கள் என்னவா விஜய் வர்றாரு, எங்கே வர்றாரா, அங்கே வர்றாரா, அங்கே வர்றாரா, அங்கே வர்றாரா. இது இவ்வளோ பெரிய ஒரு முதலமைச்சர் அங்க போறாரு, அதுவும் அவருடைய சொந்த தொகுதிக்கு போறாரு. அப்ப இருக்கும்போது அந்த அதைதான் நான் பாதுகாப்பு சொல்றேன். செஞ்சுதானே பாதுகாப்பு ஆகணும். இல்லை, அந்த பாதுகாப்பு நான் செஞ்சுதானே பாதுகாப்பு ஆகணும். வேணும்னு சொல்ல, ஆ. சாதாரணமான இப்ப பாதுகாப்பு. சாதாரணமா என்ன முதல்வர்கள் அந்த சாலையில பயணிக்கிறாரு. எந்த மக்கள் எங்க நின்னாங்க? அவருடைய வழியில அவங்க போயிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. இவர் இறங்கி கொஞ்ச நேரம் நடந்து ஒரு 500 போலீஸ் முன்னாடி 5000 போலீஸு அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு, எதுக்கு இப்படி இன்னமும் அந்த சினிமாத்துவமான அரசியலை ஏன்ற நான் சும்மா சரி, இப்போ வந்து சினிமாத்துவமான அரசியல் நீங்க அப்படிங்கிறீங்க. விஜய் அவர்கள் முதல்வரா இல்ல அப்படின்னா வேற யாராவது முதல்வராக, இது இப்போ அதிமுக தரப்போ இல்ல திமுக தரப்போ முதல்வராக வந்திருந்தா அப்ப இந்த பாதுகாப்பு அங்க போடப்படாம இல்லை. இருந்திருக்குமா? நீங்கள் அதிமுக ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது ஆ? நான் இருந்திருக்கேன். ம். கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது அப்ப இருந்திருக்கோம். அவங்க எல்லாம் சும்மா அப்படியே நடந்து வந்து அப்படியே இல்லை பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. எடப்பாடி எந்த இல்லை கூட்டமும் அங்க இல்ல, இல்லை இல்லை எந்த பாதுகாப்புமே அங்க இல்ல. அதை தான் சொல்கிறேன். எடப்பாடி முதல்வர் இருந்தபோது, ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது இருந்திருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல மட்டும் போலீஸ் பாதுகாப்பு போட்டு சர்ன்னு காருங்க போகும், நிற்கும், திறப்பு எந்த விழாவா இடத்துல? எந்த அந்த இடத்துக்கு கட்டிடம் மட்டும், வேற அந்த எங்கேயுமே வேற எந்த எங்கேயுமே எதுவுமே இருக்காது, நடக்காது. எதுவுமே நடக்காது. ம். இப்போ எப்படின்னா ஒட்டுமொத்த பெரம்பூர் அப்படியே பிளாக் பண்ணி, தெருக்கள் சின்ன சின்ன தெருக்கள்லாம் பிளாக் பண்ணி, அப்போ என்ன பண்ணுறாங்க, வெளியே யாரும் போயிடாதீங்க மக்கள், எல்லாம் இருங்க, விஜய் வராரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லாமல் சொல்கிறாங்க. ம். இப்போ நான் இந்த அலுவலகத்துக்கு வரேன், விஜய் வராராம், ஃபுல்லாக பிளாக் பண்ணி நான் 3/4 மணி நேரம் எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. இல்ல, மக்களுக்கான ஆட்சி இப்பதான் ஒழுங்கா நடக்குது, மக்களுக்கான தலைவரை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அது மக்களுக்கு அப்படின்னு தெரியும். மக்களுக்கு அது அப்படின்னாலும் மக்கள் அதனாலதானே வாக்களிச்சு அவர் நான் முதல்வரா தானே ஆக்கி சொல்றேன். இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல பேசும்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு, மக்களுக்கான ஒரு முதலமைச்சரை மக்கள் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, காமராஜர் ஐயாவுக்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையாலாம் பேசும் பொழுது ஏன் மற்ற கட்சிகள் அதை ஏத்துக்கொள்ள மாட்டீங்க? தாவேகா மீது அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு? இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் முதல்வர் மீது அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பு? அதுதான்மா, இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்ப நீங்க யார் கூட கூட்டணியில இருக்கீங்க? இப்ப நாங்கள் யார் கூட இல்லையே. இப்ப இடைத்தேர்தலை எப்படி சந்திக்க போறீங்க? இடைத்தேர்தல் அதாவது நாங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியெல்லாம் இல்லைம்மா. ம். நாங்கள் மக்களுக்கான மக்கள் அரச பயங்கரத்துக்கு ஆளாகக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக நாம் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சிறு கட்சி தான் நம்மளது. ம். அப்போ இந்த ஒற்றை கருத்து உள்ள நபர்களோட நாங்கள் இணைஞ்சு தான் எப்போவுமே தேர்தலை சந்திப்போம், ஆதரவு கொடுப்போம். தேர்தலுக்கு சந்திப்புன்றது தேர்தலுக்கு ஆதரவு கொடுப்போம்.
இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்வுரிமை கட்சி நம்ம வேல்முருகன் தோழர் கூட ஆமா. சேர்ந்து நமக்கு பயணித்தோம். இப்போ இடைத்தேர்தலில் அவர் வேல்முருகன் சார்பாக வேட்பாளர் நிறுத்துறாருன்னா அவருக்கு தான் நம்ம ஆதரிக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் பாமகவில் இருக்கும்போது ஒரு 35-40 ஆண்டுகளாக எனக்கு அவருக்கு நட்பு இருக்குது. ஒரு போராட்ட குணம் படித்த ஒரு நபர் வேல்முருகன். தமிழ் தேசிய கருத்துக்களாலும் புரட்சிகர கருத்துக்களாலும் ஆளான ஒரு நபர் அவர். இன்றைக்கி அவர் களமாறாருன்னா அவர் கூட நாங்கள் பயணிக்கிறோம். அவ்வளோதான். அப்படி நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒத்த கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தான் நீங்க வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க கூடாது? இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றிய கொள்கையை நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க. ம். நான் யார் கூட சேரவும் மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன்றது தான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை. இது நிறைய பேருக்கு தெரியல. உங்களை மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க. எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்குது, உறவு இருக்குது. பல போராட்ட காலங்களில் நான் அண்ணன் கூட சேர்ந்துருக்கேன். அண்ணன் நான் கூப்பிட்டுருக்கேன், நான் என் கூட அவர் சேர்ந்துருக்காரு. ம். எல்லாமே தொடர்ந்த வண்ணமாக தான் இருக்குது இன்ன வரையிலும். அதில் எந்த இப்போ மாற்று கருத்தும் இப்போ இல்லை. வந்து தனித்து தான் தேர்தல் நான் களம் காணுவேன், நான் ஹிட்லரா தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு யாரு கூடயுமே நம்மளுடைய கொள்கைகள் ஒத்து வரல அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பயணிக்கணும் அரசியல்ல. இப்போ நாட்டு மக்களுக்காக நான் வந்து பணி செய்ய வந்திருக்கிறேன், நான் இதை தான் பண்ண போறேன், இதுதான் எங்களுடைய கொள்கை, இதுக்காக தான் நான் போராடுறேன் அப்படிங்கும் பொழுது இன்னொரு ஒரு கட்சி வந்து ஒத்த கருத்துடையதா இருக்கும் பொழுது ஏன் வந்து அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க? அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஏன்னா அவர் ஓப்பனாக பல இடங்களில் சொல்லிட்டாரு, நாங்கள் ம். யார் கூடவும் சேரவும் மாட்டோம், யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டோன்னு. இப்போ கூட சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வருது. என்னென்னா இடைத்தேர்தலில் வந்து சீமான வேட்பாளராக திமுக அதிமுக 2 பேரும் ஆதரிக்க போகிற எவனோ அள்ளி விட்டுட்டான். ம். அது பெரிய இல்ல, பேசப்படுது. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கூட இப்ப பேசியிருக்காரு, பொது வன்னியரசு வேட்பாளராக நிறுத்த வன்னியரசு போறாங்க. பேச்செல்லாம் ஒரு பேச்சான்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் 5 வருஷமாக திமுகவுக்கு அண்டி பழிச்சிட்டு திமுகவுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசினாப்புல வன்னியரசு. இப்போ தாவேகா கூட இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு. அந்த வன்னியரசு பேச்செல்லாம் ஒரு பேச்சாவே எடுக்காதீங்க, பொருட்டாக இல்ல, எடுக்கக்கூடாது. நீங்க அண்டி பிழைப்பு அப்படின்னு சொல்றீங்களா? எப்படின்னா வேற என்ன சனாதன உண்மைதானே? எதிர்ப்பு மையப்படுத்தி தானே என்னத்த திமுகவோட இத்தனை சனாதன இப்போ ஆண்டு உங்கள் காலம் சனாதன வந்துட்டு எதிர்ப்பு எங்கே போய் பதுங்கி இருக்கு? இல்ல வேற என்ன பண்ண முடியும்? அப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இங்க வந்து இடதுசாரி கட்சிகளாக இருக்கும் பொழுது அந்த ஆதரவு தானே அவங்க கொடுத்திருக்காங்க. நான் இதுல என்ன தவறு ஆதரவு இருக்கிறது? கொடுப்பது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை, இல்லைன்னு சொல்ல. ம். ஆதரவு கொடுத்த பிறகு அப்படியே அந்த பச்சுவந்தி நிறம் மாறுற மாதிரி மாறுறீங்க பற்றியா? இதுதான் கேள்வின்றேன் நான். என்ன அது நிறம் கம்யூனிஸ்ட் என்ன கட்சி நிறம் இல்லை, மாறினார்? என்ன கம்யூனிஸ்ட் நிறம் மாறினார்? இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் எல்லாம் இவங்க திமுகவில் இருந்துட்டு அப்படியே வந்தாங்க. 5 வருஷம் திமுக கூட தானே நீங்கள் பயணிச்சிங்க. திமுக எவ்வளோ மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு. அப்போ என்னைக்காவது ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா நீங்கள்? எது செஞ்சாலும் திமுக சூப்பர், திமுக சூப்பர், திமுக சூப்பர்ன்ட்டு இன்றைக்கி அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி திமுகவை பற்றி வாரி திமுக பத்தி விசிக பேசல. எப்போதுமே வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திமுக கூட்டணியில நான் இல்ல அப்படின்னு சொல்லல, திமுக பத்தி எந்த அவதூறும் அவர் பேசல. அவர் என்னன்னா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாரு அவரு. நான் ஆதரவு கொடுக்குறது அவருடைய விசிகாவை விருப்பமா? பத்தி இப்போ அவதூறு நீங்கள் கூட பேசுவது யாரு? இல்லை இல்லை இப்போ திமுக தான் பேசிட்டு மாணிக் இருக்காங்க. தாக்கூர் கூட என்னென்ன டைலாக் கூறாரு அடிக்கடி? இப்போ என்ன பேசுறாரு? திமுகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறாரு. கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுது. இப்போ கூட சமீபத்தில் கூட நேற்று கூட ஒரு விமர்சனங்கள் பாருங்கள். இவர் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு, பாஜக வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுது, ஆனால் தாவேகா ஈடுபடலன்றாரு. இது உண்மையா? பாஜக ஈடுபட்டால் தான் நாங்கள் எதிர்ப்போம், தாவேகா ஈடுபட்டால் நாங்கள் கைத்தட்டி வரவேற்போம். இது எந்த விதமான அரசியல்? விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து நார்மலான ஒரு விஷயம் தானே. ஏங்க, நான் என்ன எதிர்க்கட்சிய சொல்றேன், விமர்சனம் அப்படிங்கிறது தாவேகா வந்து அரசியல்ல வந்து இது ஒரு தாவேகா நார்மலான இல்லை விஷயம் தான் இல்லை இது. தாவேகா குதிரை பேரத்தில் அப்பட்டமாக இறங்கி இருக்கிறதுன்றது உலகம் அறிஞ்ச விஷயம். ஏன்னா ஒருத்தர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது குறைஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக திமுக வந்து 25-30 கோடி ரூபாய் செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க. சட்டமன்ற உறுப்பினராகி நம்ம கையில் வச்ச மை கூட முழுக்க மறையிறதுக்கு சரி, முன்னாடி தாவேகா வந்து குதிரை பேரத்துல அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. ம். அதற்கான ஆதாரமோ அதற்கான குற்றச்சாட்டோ அதிமுக தரப்புல இருந்து வந்திருக்கா? அந்த எம்எல்ஏக்களை ஒத்துக்கிட்டாங்களா? இப்ப வந்திருக்காங்கல்ல, அங்க இருந்து யாருன்னா வந்திருக்காங்கல்ல. திருடன் என்னைக்காவது நான் திருட்டேன்னு ஒத்துக்கிட்டானா? அப்ப நீங்க எப்படி சொல்ல முடியும்?
நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்க 6 நாள்ல 10 நாள்ல நீங்க இங்க இருந்து போனவங்க, கேளுங்க. அங்க இருக்கிறவங்க, அவங்க 2 பேருக்கு தானே தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் 10 நாள்ல ஒரு 25, 30 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினர் சாதாரணமானது இல்ல. சொந்த தாய், தந்தை கால்ல கூட விழுந்திருக்க மாட்டானுங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். ம். ஓட்டுக்காக ரோட்ல போற அத்தனை பேருடைய கால்லயும் கையிலயும் விழுந்து ஓட்டு வாங்கி, அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒரு 10 நாள்ல தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்கன்னா, இவங்கெல்லாம் மக்களுக்கான உறுப்பினர்கள் அவங்க. அப்ப நான் என்ன யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இவனுங்க பணத்துக்காக ஏற்கனவே 25 கோடி செலவு பண்ணியிருந்தா 50 கோடி குடுத்துருக்காங்க. இவ்வளோதான். சரி, டபுளா வாங்கிட்டு இவங்க பணத்துக்காக அப்ப அங்க போனாங்க அப்படின்னா, இப்ப தலைமை அங்க என்ன பண்ணுச்சு? வேடிக்கை பாக்குதா? எந்த தலைமை? அதிமுக தலைமை வேடிக்கை பாக்குதா? நான் என்ன சொல்றேன், என்ன பண்ண முடியும்? ம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. வெளிப்படையா கட்சியில இருந்து நீக்க முடியாது. வெளிப்படையா சொல்றாங்களே, நான் அந்த கட்சியில இருக்கனா இல்லையாங்கிறது எனக்கே தெரியாது. அது அதிமுகவின் தலைமை தான் முடிவு சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதை தீர்மானம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆமா. அளவுக்கு தானே அந்த கட்சி நான் இருக்குது என்ன இப்ப. சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொறடா உத்தரவு மீறி நீங்க வாக்களிச்சீங்கன்னா, அது நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. தாவேக்காவுக்கு ஓட்டு ஆதரிக்காதீங்கன்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்குறாங்க. நீங்க தாவேக்காவுக்கு ஆதரிப்பேன்னு சொல்றீங்க. அப்ப தாவேக்காவுக்கு ஆதரிப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஆதரிச்சுட்டு அடுத்த நிமிஷமே நீங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த கட்சி நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுக்காக, நீங்க உடனே பதவியை ராஜினாமா இப்ப பண்ணிட்டு வழக்கு நீதிமன்றத்துல போயிட்டு இருக்குல்ல. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, நீங்க ம். மறு தேர்தலை சந்திக்க தயாராறீங்கன்னா, அப்ப இது குதிரை பேரம் இல்லாம என்ன கழுதை பேரமா? என்னம்மா நீங்களும் சேர்ந்துட்டு டிவிகேக்கு இப்படி ஜிங்ஜா அடிக்கிறீங்க? இல்ல டிவி கேக்கு ஜிங்ஜாங் அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன நடக்குதோ, நிதர்சனமா என்ன நடக்குதோ இதுதான் சொல்றேன். அததான் நம்ம இப்ப இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோமே தவிர, எந்த கட்சிக்கும் சார்ந்து நாங்க வந்து எதுவும் பேசல. இல்ல நான் அத தான் சொல்ல வரேன். கடந்த இந்த தேர்தல்ல இதுவரையிலும் 6 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்குடா பண்ண ராஜினாமா? காரணம் வந்து ராஜினாமா பண்ணா நம்மளே கைத்தட்டி வரவேற்கலாம். காரணமே இல்ல. என்னன்னா, ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வச்சு, இடைத்தேர்தலை சந்திச்சு, இடைத்தேர்தல்ல மெஜாரிட்டி அரசா தாவேக்கா வரணும். இதுதான் இவங்களுடைய டாஸ்க். தாவேகாவோட ஆட்சி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், 6 மாசம் தான். நம்ம இல்ல மக்களே வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னாங்க. இப்ப அத தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட்ட தான் சொல்றாரு. கண்டிப்பா தாவேகா ஆட்சி 5 வருஷம் நீடிக்காது இது அப்படிங்கிறாரு. இது வந்து இதே எடப்பாடி முதல்வரா இருக்கும்போது ஸ்டாலின் பலமுறை சொன்னார். 1 ம். மாசத்துல போயிடும் ஆட்சி, 2 மாசத்துல போயிடும், 3 மாசத்துல போயிடும். அதேமாரி திமுக ஆட்சி வந்த பிறகு கூட இதே அதிமுக அதேமாரி குற்றச்சாட்டு வச்சாங்க. ம். இது அரசியல் ரீதியா பேசக்கூடிய பேச்சுக்கள் தான். அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம்லாம் பெருசா யோசிக்க வேண்டியதே இல்ல. இது எதார்த்தமான பேச்சுக்கள் தான். இல்ல தாவேக்கா 5 வருஷம் நல்லா ஆளுங்க அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்க்கட்சி சொல்லுவானா? சொன்னாங்கன்னா அப்ப அவங்க எதிர்க்கட்சிக்கு அர்த்தமில்லாதவங்க ஆயிடுவாங்களா இல்லையா? அது சொல்ல தான் செய்வாங்க. இல்ல இதற்கு முன்பதாக வந்து நம்ம எதிர்க்கட்சி மீது விமர்சனங்கள் வைத்தது அப்படிங்கிறத ஒரு மாரி பார்த்தாலும், இப்போ வந்திருக்க தாவேகா அரசு முதல்வர் விஜய் மீது வந்துட்டு அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி. எப்படி புதுசா புதுசா ஒரு முதல்வர் எப்படி வரலாம்? இல்ல. புதுசா ஒருத்தர் எப்படி புதுசா வரலாம்? முதல்வர் வந்ததே கேளுங்க. சினிமா புதுசா துறையில இருந்து ஒருத்தர் எப்படி வரலாம்? ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணாங்க? தாவேகா வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா, நான் என்னோட பாதி மீசை எடுத்துக்கிறேன்னு திமுக ஆர்.எஸ். பாரதி சொன்னாரு. ஓ! அந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருந்துச்சு இல்லையா? அத தானே இப்ப நீங்க வெளிக்காட்டுற விதமா ஒரு விஷயம் ஒவ்வொரு பாருங்க. விஷயமும் மற்ற நடந்துட்டு அரசியல் இருக்கு. கட்சிகளோட தாவேக்காவை ஏன் இவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தாவேக்கா முதல்வருடைய அதாவது விஜயுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா? ம். அருவருக்கத்தக்க பேச்சு. எனக்கும் திமுக தான் ஃபைட். மற்றவங்கலாம் விளையாட்டிலே இல்ல. ம். அல்லு சில்லுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அல்லு சில்லு யார்ரா அல்லு சில்லு? இல்ல அவரோட பேச்சுக்களுக்கு நெறைய கண்டனங்கள் எழுந்துச்சு. அந்த முற்றிலுமா மாரி கேளுங்க. முற்றிலுமா வந்து அது இல்ல. சரி அப்படின்னு யாருமே இங்க பேசல. இல்லம்மா. இல்ல. அதே மாரி அல்லு சில்லு அ அது இதுன்னு அதாவது மற்றவங்க எல்லாம் வந்து இங்க வந்து எவனும் அரசியல் பேசுறதில்ல, எவனும் அரசியல் இல்ல, நான் தான் அப்படின்னு அகம்பாவம் கொள்றது பார்த்தீங்களா? இதுவே ஆத்திரத்த இப்ப எனக்கெல்லாம் ஆத்திரம் அதுதான். நீ யாருப்பா? நேத்து வரையிலும் வந்து அ சினிமா சினிமால நடிச்சு பல ஆயிரம் கோடிய இல்ல சம்பாதிச்சு இப்ப உள்நாடு, வெளிநாடு தாவேகா மீதும் நீங்க எவ்ளோ விமர்சனங்கள வச்சீங்க. ஃபர்ஸ்ட் வந்தபொழுது நீ எப்படி வரலாம்? உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? உனக்கு என்ன ஹிஸ்டரி தெரியும்? நீ என்ன போராட்டம் பண்ண? நீ என்ன அடிபட்ட? நெறைய விமர்சனங்கள் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அதே மாரி அவர்களுக்கு அணில்கள், தற்குறிகள் இப்படியான பல பட்டங்களையும் எல்லா கட்சிகளும் என்னம்மா இணைந்து பண்றது? சூட்டுனீங்க. அததான் சொல்ல சோ வரேன். இவ்ளோ வந்து மற்ற கட்சிகள் பண்ணும்பொழுது, இப்ப தாவேகாவின் பேச்சுக்களுமே வந்து இங்க கண்டனத்திற்குரியது தான். இருந்தாலும் இப்ப இத மட்டும் நீங்க முன்னிலைப்படுத்தி பேசும்பொழுது, அப்ப அதையும் பார்க்கணும்ல. இல்ல அதுதான் சொல்றேன். யாரோ 3 பெர்சன் பேசுறதுக்கும், அந்த கட்சியினுடைய தலைவரே பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? எடப்பாடி அவரு முதல்வரா இருந்திருக்காரு.
இன்றைக்கி அவரும் ஒரு சட்டமன்ற ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கட்சி சார்பாகவும் ஜெயிச்சிருக்காங்க குறைஞ்சது, புரிஞ்சுங்களா? அதேமாரி வந்து அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அல்லு சில்லுன்னா யாரை சொல்கிற நீ அல்லு சில்லு? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஆத்திரத்த கொட்ட தான் செய்வாங்க. இப்போ அமமுக சார்பா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரே இரவோட இரவா விலை பேசி வாங்குனீங்களா இல்லையா? அம்பலமா ஆச்சா இல்லையா அது? அவர் இன்டர்வியூ குடுத்தாரா இல்லையா? ஆமா என்னை கூப்பிட்டு வந்தாங்க, பேசுனாங்க, இதேமாரி எழுதி வாங்குனாங்க. சொன்னாரா இல்லையா? என்ன நடவடிக்கை? இப்போ இதுதான் குதிரை பேரம் பண்றது. பார்ப்போம் சார். வர இடைத்தேர்தலில் மக்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார்.